அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆகாய தீர்க்கதரிசன புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கின்ற பொழுது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறதான மிக பிரபலமான வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயப்பட்டதுதான். ஆனால் இந்த வசனத்துடைய பின்னணியம் தெரியுமா நமக்கு? பொதுவாக நம்முடைய வீடுகளில் இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஃப்ரேம் பண்ணி நம்முடைய வீடுகளில் தொங்க விட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் என்று முதல் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதையும், யாரை அவர் ஆசீர்வதிப்பார் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். வசனத்துடைய பின்னணியம் என்னவென்று சொன்னால், ஆகாய தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, ரிப்பீட்டடா சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னால், அன்றைக்கு ஆலயம் இடிக்கப்பட்டு வருடங்கள் ஆகிவிட்டது, திரும்ப ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிறதான எண்ணத்தையே ஜனங்கள் மறந்து போயிருந்த நாட்கள்ல ஆகாய தீர்க்கதரிசி மூலமாய் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டு ஜனங்கள் ஆலயத்தை கட்டுவதற்கு மனதிணங்கினார்கள். அப்படி அவர்கள் ஆலயத்தை கட்ட தொடங்கின போது கர்த்தர் சொல்லுகின்ற அந்த 19ஆம் வசனத்துல, இப்பொழுதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வசனத்தை எந்த சந்தர்ப்பத்திலே சொல்லுகின்றார் என்று சொன்னால், திரும்ப ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து ஒரு கல் மீது இன்னொரு கல் வைத்து அவர்கள் கட்டத் தொடங்கின நாள் முதல், அதாவது உங்கள் சொந்த அலுவல்களையே நீங்கள் பார்த்து கொண்டிராமல் கர்த்தருடைய காரியத்தை பெரிதாக எண்ணி ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்காக உங்களை அர்ப்பணித்து கர்த்தருடைய திருச்சபையை கட்ட நீங்கள் என்றைக்கு தொடங்கினீர்களோ அன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தை அங்கே சொல்லுகின்றார். இன்றைக்கு இந்த வசனம் யாருக்கு உரியது என்று சொன்னால், தங்கள் சுகதுக்கங்களை விட கர்த்தருடைய ஆலயத்தின் காரியங்களை யார் பெரிதாக எண்ணுகிறார்களோ, கர்த்தருடைய ஆலயத்தின் காரியத்துக்காக யார் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த வசனம் சொந்தம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். என்றைக்கு அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று விதை விதைத்தார்களோ, ஒரு கல் மேல் இன்னொரு கல் வைத்து ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்களோ, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். என்னை கூட நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணியிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிக்காக தாராளமாய் கொடுங்கள். இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.